இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எதையாவது கேட்கும்போது, அதாவது அத பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்காம, மூளைய வச்சு தர்க்கம் செய்யாம, அந்த வார்த்தைகள் அப்படியே நம்மள முழுமையா மாற்றுவதை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? ம். அது ஒரு அபூர்வமான உணர்வு தான். பலருக்கும் அது நடக்கிறதில்ல. ஆமா. அது மட்டும் இல்லாம, நாம அணியும் இந்த சாதாரண மூக்கு கண்ணாடிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் மர்மம் ஒளிந்திருக்கிறதுன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? அட! கண்டிப்பா நெறைய பேர் அத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. மூக்கு கண்ணாடிக்கும் உணவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணும். சரியா சொன்னீங்க. அதே போல, உறவுகள்ல நம்ம ஏன் எப்பவுமே அன்பிற்காக ஒரு பிச்சைக்காரர்கள் மாதிரி காத்துட்டு இருக்கோன்னு என்றாவது நீங்க யோசித்தது உண்டா? இப்படி பல ஆழமான கேள்விகள தான் இன்றைய நம்ம உரையாடல்ல அலசப் போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு நம்ம மேசையில நிக்கிற ஆதாரங்கள் ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணியை கொண்டது. ஆமா. 1986ஆம் ஆண்டு நடந்த விஷயங்கள் இது. ஓஷோ அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு, உருகுவே நாட்டின் புண்டா டெல் எஸ்டே அப்படிங்கிற நகர்ல தங்கியிருந்தாரு. அந்த காலகட்டத்துல அவர் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய சொற்பொழிவுகள் தான் இது. அதாவது பியாண்ட் சைக்காலஜி, உளவியலுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பிலான உரைகளோட 21வது பகுதியை தான் இன்னைக்கு நாம முழுமையா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த ஒட்டுமொத்த தேடலோட நோக்கம் என்னன்னா, மனித மனதோட, அதாவது அந்த உளவியலின் வரம்புகளை தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி நம்மளை எப்படி நகர்த்துவது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். ம். ரொம்ப ஆழமான நோக்கம். சுருக்கமா சொல்லணும்னா, வாங்க அமைதிக்குள் நுழைவோம். சரி, இத கொஞ்சம் பிரித்து மேய்வோம். நாம இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது, அடிப்படையில நாம எப்படி மற்றவர்களை கவனிக்கிறோம், அதாவது எப்படி செவிமடுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் தொடங்குது இல்லையா? கண்டிப்பா. அந்த செவி மடுத்தல் தான் மனித தொடர்புகளோட ஆணிவேர். ஓஷோ இங்கே என்ன சொல்றாருன்னா, நாம சாதாரணமாக செய்யும் அறிவுபூர்வமாக கேட்பது என்பது உண்மையில் கேட்பதே அல்ல அப்படின்னு சொல்றாரு. அறிவுபூர்வமா கேக்குறதுனா, சும்மா காதால கேக்குறது மட்டும் இல்லாம, மூளைய வச்சு அலசுறது, சரியா? ஆமா. இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாராவது ஒரு கருத்தை சொல்லும்போது, அந்த வார்த்தைகள் நேரடியாக நம் உள்மனதை வந்தடைவதில்லை. நம்ம மூளை ஒரு கடுமையான காவலாளி மாதிரி செயல்படுது. ஓ! அப்போ ஒரு பெரிய செக்யூரிட்டி கேட் அங்க இருக்குன்னு சொல்றீங்க. அதான் உண்மை. நம்ம மனசுல ஏற்கனவே இருக்கிற முன்முடிவுகள், நாம நம்பிட்டு இருக்கிற சித்தாந்தங்கள், அரசியல் சார்புகள், இப்படி பல வடிகட்டிகள் வழியாகவே அந்த வார்த்தைகள் உள்ளே போகுது. அப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு நல்ல கருத்தை சொன்னால் கூட என் மனசு அதை ஏத்துக்க மறுப்பதற்கு இந்த காவலாளி தான் காரணம்னு சொல்ல வரீங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. அப்படியானால் உண்மையான கருத்து பாதி வழியிலேயே முற்றிலுமாக சிதைந்து போய்விடுகிறது. இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இறுதியா அந்த செய்தி நம்மள வந்தடையும் போது அதோட உண்மையான தன்மை முற்றிலும் மாறிடுது. நம்ம ஈகோவுக்கு வசதியான ஒரு வடிவமா அது மாறிடுது இல்லையா? ஆமா, சொல்லப்பட்டதற்கும் நாம புரிஞ்சுகிட்டதற்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. இத நான் எப்படி பார்க்கறேன்னா, இது எப்படி இருக்குன்னா, இயற்கையான தூய்மையான ஒரு மழை அருவி நீரை நேரா குடிக்காம, அதை எடுத்து அதுல செயற்கையான சுவைகளையும் ரசாயன வண்ணங்களையும் கலந்துட்டு. அட, இதுதான் அந்த அசல் அருவி நீர் அப்படின்னு நம்ம பெருமையா குடிச்சிட்டு இருக்கோம். சூப்பர் உதாரணம். ஆமா, அந்த அசல் தன்மைய நம்ம சொந்த மனசே அழிச்சிடுது. இன்னொன்னு என்னன்னா, அந்த செயற்கையான சுவைக்கு மனசு பழகிடுச்சு. அதனால உண்மையான நீர் கிடைக்கும்போது அது சப்பென்று இருப்பதாக மூளை நம்ப தொடங்கிடுது. அப்போ நம்ம மனசு எப்பவுமே பழைய குப்பைகள, பழைய அனுபவங்கள சுமந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா உண்மை என்பது ஒவ்வொரு நொடியும் புதிதானது. இந்த பழைய மனசும் புதிய உண்மையும் ஒருபோதும் சந்திப்பவே இல்ல. அதனால தான் உண்மையாக செவிமடுப்பது என்பது நம்ம தர்க்கங்களை சற்று ஓரமாக வைத்துவிட்டு அந்த வார்த்தைகளின் ஆழத்திலுள்ள மௌனத்தை உள்வாங்குவதுன்னு அவர் சொல்றாரா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மௌனத்தை அப்படியே ஏத்துக்கணும். அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை நான் என் மனசை ஓரமாக வைத்துவிட்டு உண்மையாக கேட்டால் எனக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ வரவே வராதா? இதுக்கு அவர் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை தராரு. ஒருவர் மௌனத்தை பற்றி பேசும்போது நீங்க அந்த மௌனத்தை உண்மையிலே உள்வாங்கி கவனித்தால், நான் எப்படி மௌனமாக இருப்பதன்னு நீங்க திருப்பி கேள்வி கேட்கவே மாட்டீங்க. ஓ! ஏன்னா கவனிக்கும் அந்த நொடியிலேயே அந்த மௌனத்தை நான் உணர ஆரம்பிச்சிடுவேன், அதானே? அப்சல்யூட்லி. நீங்க எப்படி செய்வதுன்னு தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட வழிமுறைகளை கேக்குறீங்கனாலே, அந்த செயலோட ஆழத்தை நீங்க உள்வாங்கலேன்னு அர்த்தம். அதாவது அது ஒரு வெறும் தத்துவமாகவோ செயல்முறையாகவோ மட்டுமே மூளை பாக்குது. ஆமா. வார்த்தைகள் வெறும் வாகனங்கள் மட்டுமே. உண்மையான செய்தி உங்க இதயத்தை தாக்க வேண்டும். சரி,
நாம கேக்கும் வார்த்தைகளை ஈகோன்ற வடிகட்டி மூலம் சிதைக்கிறோங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நம்ம ஆதாரங்கள் இதைவிட ஒரு படி மேல போகுதே. ஆமா, நாம வார்த்தைகளை மட்டும் வடிகட்டுறதில்ல, நாம பிறந்த தருணத்திலிருந்தே இந்த உலகத்தையே வடிகட்டி தான் பார்க்க பழகுறோம்னு அவர் சொல்றாரு. இது நம்ம பார்வை திறனையும் நாம மூக்கு கண்ணாடி அணியும் பழக்கத்தையும் எப்படி பாதிக்குதுங்கிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இது பலருக்கும் புதுமையான ஒரு கோணம் தான். இயற்கையில எந்த விலங்குகளுக்கும் மூக்கு கண்ணாடி தேவைப்படுறதில்லையே, மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பரவலாக தேவைப்படுது? பார்வை குறைபாடு என்பது தற்செயலானது அல்ல, மனிதர்கள் உலகத்தை எதிர்கொள்ளும் விதத்தில் உள்ள சிக்கல்தான் காரணம்னு அவர் வாதிடுகிறார். இதுக்கு உடலியல் மற்றும் உளவியல் என 2 ஆழமான காரணங்களை அவர் முன்வைக்கிறார். முதல்ல அந்த உடலியல் காரணத்தை பத்தி பேசுவோம். நவீன மருத்துவமனைகளில் குழந்தை பிறக்கும் முறை முற்றிலும் இயற்கைக்கு முரணானதுன்னு அவர் சொல்றது ஏன்? யோசிச்சு பாருங்க, 9 மாதங்கள் தாயின் கருப்பையில இதமான பாதுகாப்பான இருட்டில் மிதந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை பிறந்தவுடன் திடீரென மிகக் கடுமையான கண்களை பறிக்கும் வெளிச்சத்தை சந்திக்குது. ஐயோ, ஆமால்ல. அந்த பிஞ்சு கண்களுக்கு ஏற்படும் முதல் மிகப்பெரிய அதிர்ச்சி இதுதான். அந்த பயம் வாழ்நாள் முழுவதும் பார்வையில தங்கிடுதுன்னு ஓஷோ சொல்றார். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்தவுடன் நடக்கும் அந்த அவசர செயல்முறையையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறார் இல்லையா? அந்த தொப்புள் கொடிய உடனே வெட்டுவது பத்தி ஒரு பெரிய வாதமே இருக்கு. கண்டிப்பா, குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது தொப்புள் கொடி மூலமாகவே சுவாசிக்குது. வெளியே வந்தவுடன் தன் சொந்த நுரையீரலை வைத்து அது முழுமையாக சுவாசத்தை தொடங்குவதற்கு முன்பே மருத்துவர்கள் அந்த தாய்சே இணைப்பான தொப்புள் கொடியை அவசரமாக வெட்டிவிடுகிறார்கள். ஆமா, மூச்சு திணறும் அந்த குழந்தையை தலைகீழாக பிடித்து அடித்து மூச்சுவிட வைப்பது என்பது ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் உடலியல் காயம் என்கிறார். இது மரண பயம், பதற்றம் போன்ற வாழ்நாள் முழுவதும் தொடரும் சிக்கல்களுக்கு முதல் விதையாக அமையுது. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. சொல்லுங்க. நவீன மருத்துவம் எத்தனையோ மில்லியன் சிசுக்களின் உயிரை காப்பாற்றுகிறது. இன்குபேட்டர்கள், அவசரகால சிகிச்சைகள் என மருத்துவத்துறை எவ்வளவோ முன்னேறிவிட்டது. அறிவியல் தொழில்நுட்பத்தை நாமும் முற்றுமுழுதாக நிராகரித்துவிட்டு பழங்காலத்துக்கே செல்லச் சொல்றாரா அவரு? இல்ல, அவர் அறிவியலையோ உயிர்காக்கும் மருத்துவத்தையோ நிராகரிக்க சொல்லவில்லை. மாறாக மருத்துவ அமைப்பில் உள்ள அந்த அவசரகதியை, அதாவது அந்த ரஷ் இருக்குல்ல, அதைத்தான் விமர்சிக்கிறாரு. ஓ, மனித உணர்வுகளுக்கு கொடுக்கப்படும் மதிப்பற்ற தன்மைய சொல்றாரா? சரியா சொன்னீங்க. மனிதனை ஒரு இயந்திரமாக பார்க்காமல் அவனது இயற்கையான சூழலையும் உயிரின் மென்மையும் மதிக்க வேண்டும் என்பதே இங்க ஆழமான கருத்து. அதுக்கு அவர் ஒரு இயற்கையான மாற்று வழியையும் சொல்றாரு இல்லையா? ஆமா, பிறந்த குழந்தையை உடனடியாக கடுமையான வெளிச்சத்தில் வைக்காமல் தாயின் கருப்பை நீரின் அதே தட்பவெப்பம் மற்றும் ரசாயன கலவை கொண்ட ஒரு வெதுவெதுப்பான தொட்டியில் விடுவது இயற்கையானது என்கிறார். அது கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு. மனிதன் பரிணாம வளர்ச்சியில் கடலில் இருந்துதான் வந்தான் என்பதை குறிக்கவே இந்து மதத்தில் முதல் அவதாரம் மச்சாவதாரமாக இருக்குன்னு அவர் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, மனிதனுக்கும் அந்த பெருங்கடல் போன்ற நீருக்கும் உள்ள ஆதி பிணைப்பை இது உணர செய்து. சரி, உடலியல் ரீதியாக மருத்துவமனையின் அவசரம் கண்களை பாதிக்குது என்பதை பார்த்தோம். உளவியல் ரீதியாக மூக்கு கண்ணாடிக்கு அவர் என்ன விளக்கம் தராரு? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் மூக்கு கண்ணாடி வெறும் மருத்துவ கருவி மட்டுமல்ல, அது வாழ்க்கையை நேரடியாக எதிர்கொள்ள பயந்து நாம அமைத்துக் கொள்ளும் ஒரு கேடயம் அல்லது திரை என்கிறார். கண்கள் மனிதனின் ஆழத்தை காட்டுபவை. அவை மூளையின் நேரடி ஜன்னல்கள். தந்திரமான மனிதர்கள் நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேச பயப்படுவாங்கன்னு சொல்றார், சரியா? ஆமா, ஏன்னா அவங்க என்னதான் வார்த்தைகள்ல பொய் சொன்னாலும் கண்கள் உண்மையே சொல்லிவிடும். அதனால மூக்கு கண்ணாடி அணிவது மற்றவர்களின் பார்வையிலிருந்து ஒளிந்து கொள்ள ஒரு வசதியான திரையா மாறிவிடுகிறது. கண்டிப்பா. இதுக்குதான் முல்லா நஸ்ருதீனோட நகைச்சுவை கதையை அவர் உதாரணமா சொல்றாரு. ஆமாம், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நள்ளிரவில் முல்லா நஸ்ருதீன் திடீர்னு தூக்கத்திலிருந்து பதறி எழுந்து தன் மூக்கு கண்ணாடியை தேடினாராம். அப்போ அவர் மனைவி குழப்பத்தோடு நடுராத்திரியில தூக்கத்திலே கண்ணாடியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க இல்லையா? ஆமா, அதுக்கு முல்லா என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு அழகான கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஒருவனிடம் 99 ரூபாய்க்கு பேரன் பேசிக் கொண்டிருந்தேன். பணத்தை அவன் சரியாக எண்ணிக் கொடுக்கிறானா என்று பார்ப்பதற்கும் அவனது முகத்தை தெளிவாக பார்த்து பேரம் பேசுவதற்கும் கண்ணாடி தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா கண்ணாடியை தேடியதில் கனவு கலைந்து விட்டது, லாபமும் போய்விட்டதுன்னு புலம்பினாராம். இது ஒரு நல்ல நகைச்சுவை. நம்ம கண்ணாடியின் மீது, அதாவது நமது பாதுகாப்பு கேடயங்களின் மீது எந்த அளவுக்கு உளவியல் சார்புத்தன்மை கொண்டுள்ளோம் என்பதை இது காட்டுது.
கண்ணாடியை ஒரு கருவியாக தேவைப்படும்போது மட்டும் படிக்கவோ வாகனம் ஓட்டவோ பயன்படுத்துவது வேற. ஆனா அதையே நமது இருப்பின் ஒரு பகுதியாக மாற்றிவிடுவது ஆபத்தானது. ஆமா, திரைகள் இல்லாமல் உலகத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பழகுவது ஒரு மிகப்பெரிய அகவிடுதலை. அப்படியானால் இப்படி மூக்கு கண்ணாடியின் பின்னால் ஒளிந்து கொள்ளும் நாம உள்ளுக்குள் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறோம்? அன்பு செலுத்தப்பட வேண்டும், மற்றவர்கள் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே துடிக்கிறோம். அங்கதான் சிக்கலே தொடங்குது. அன்பு செலுத்தப்பட வேண்டும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசைகள் மனிதர்களுக்கு மிகவும் இயற்கையானவை போல தோன்றினாலும் அவை அடிப்படையில் நம்மை சிறைப்படுத்துபவை என்கிறார் ஓஷோ. அதாவது, உங்களை நீங்களே புரிந்து கொண்டு விட்டால் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு அழிந்துவிடும். ஆமா, இதை விளக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவன் நானாகத்தான் இருப்பேன், ஆனால் அது என்னை பாதிப்பதில்லை. என்னை புரிந்து கொள்ளாதது அவர்களின் பிரச்சனைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய சுதந்திரம் இது! அதனால் ஏற்படும் வலியும் குழப்பமும் அவர்களுடையதே தவிர என்னுடையதல்ல. மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லேனா எந்த விமர்சனங்களும் நம்மள ஒன்றும் செய்யாது. ஆனா நாம உறவுகளில் என்ன செய்றோம்? நாம் நம்மை புரிந்து கொள்வதே இல்ல. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீ இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். உன்னிடமே அன்பு இல்லை என்றால் நீ எப்படி இன்னொருவருக்கு அதை கொடுக்க முடியும்? இருவரிடமுமே அன்பு இல்லாதபோது உறவு என்பது இரண்டு பிச்சைக்காரர்கள் தங்களின் காலியான தட்டுகளை வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் பிச்சை கேட்பது போல ஆகிவிடுகிறது. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனிடம் என்ன கேட்டு வாங்கிவிட முடியும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த பிச்சைக்கார மனநிலையிலிருந்து விடுபட ஒரே வழி நீங்களே அன்பாக மாறிவிடுவதுதான். ஒரு மழை மேகம் எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழையை பொழிகிறதோ, ஒரு பூ எப்படி தன்னிடம் இருப்பதை வாசனை மூலம் வீசுகிறதோ அப்படி அன்பை பொழிவதே தனக்கான மிகப்பெரிய வெகுமதி. நிபந்தனை இல்லாமல் அன்பை செலுத்துவதிலேதான் உண்மையான ஆழம் இருக்கு. சரி, ஒருவேளை அப்படிப்பட்ட ஆழமான புரிதலும் உள்ள ஒரு மனிதரைக் கண்டால் நாம ஏன் அவரை நோக்கிச் செல்லாமல் பயப்படுகிறோம்? ஏன் அவர்களை விமர்சிக்கிறோம்? இது ஒரு முக்கியமான உளவியல் தற்காப்பு முறை இல்லையா? உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவரின் முன்னிலையில் இருக்கும்போது போலியாக வாழும் மனிதர்கள் இயல்பாகவே நடுங்குவார்கள். ஏன்னா அந்த மனிதரின் கண்கள் எக்ஸ்ரே கதிர்களைப் போல இவர்களின் ஆழத்தில் ஊடுருவிவிடும். இவர்கள் காலம் காலமாக மறைத்து வைத்துள்ள பொறாமை, வலி, பொய்கள் என அனைத்தும் அந்த ஒளியின் முன் அம்பலமாகிவிடுமோ என்ற பயம்தான் அவர்களை தப்பி ஓட வைக்கிறது. வெளிச்சத்தைக் கண்டு பயப்படும் இருள் போல. இது நம்மள அடுத்த மிகப்பெரிய கேள்விக்கு கொண்டு செல்லுது. நாமே அன்பாக மாறும்போது நமக்குள் இருக்கும் அந்த நான் அல்லது ஈகோ என்னவாகிறது? இது குறித்து ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் வருது. ஒரு சீடர் ஓஷோவிடம் வந்து, நான் உங்களில் என்னுடைய ஒரு பகுதியை பார்க்கிறேன்னு சொல்றாரு. ஒரு குருவிடம் இதைவிட பெரிய பாராட்டை ஒரு சீடர் சொல்ல முடியுமா? ஆனால் அதற்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முற்றிலும் தவறான பாதையில் இருக்கிறீர்கள். உங்களின் பிரச்சனைகளையும் உங்கள் ஈகோவையும் என் மீது திணிக்காதீர்கள்னு ரொம்ப கடுமையா மறுக்கிறாரு. ஆமா, ஏன்னா நாம மற்றவர்களில் நம்மை காண முற்படும்போது நம்முடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் தான் அங்க தேடுறோம். அது உண்மையான புரிதல் அல்ல. அதற்கு பதிலாக அவர் ஒரு அழகான மாற்று வழியை கூறுகிறார். உங்கள் உள்ளே எனக்கு ஒரு சிறிய இடத்தை கொடுங்கள்னு சொல்றாரு. அந்த இடத்திற்குள் புத்தர், சாக்ரட்டிஸ், பித்தகோரஸ் என இந்த பூமியின் மிகச்சிறந்த மனிதர்களை உங்களுக்குள் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிறிய நீர்த்துளி மாபெரும் கடலின் முன்னால் நின்று நான் உனக்குள் என் ஒரு பகுதியை பார்க்கிறேன்னு சொல்றதுக்கும், அதே நீர்த்துளி தன்னை முழுமையாக அழித்துக் கொண்டு கடலோடு கலந்து கடலாகவே மாறுவதற்கும் உள்ள வித்தியாசம் போல் இருக்கு. அந்த பிரம்மாண்டமான மனிதர்களை, அந்த மாபெரும் விழிப்புணர்வுகளை நீங்க உங்களுக்குள் அனுமதிக்கும்போது அந்த சந்திப்பில் நீங்க உங்களையே தொலைத்து விடுவீர்கள். உங்களின் சுயம், அந்த நான் என்ற ஈகோ முற்றிலும் காணாமல் போய்விடும். உங்களை நீங்க எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த தருணமே மனித வாழ்வின் உச்சக்கட்ட பேரானந்தம். அங்க எதிர்பார்ப்புகள் இல்ல, காயங்கள் இல்ல. அங்க ஆழமான, உடைக்க முடியாத மௌனம் மட்டுமே எஞ்சியிருக்கும். நாம ஆரம்பத்துல பேசிய அந்த உண்மையான செவிமடுத்தல் இந்த ஆழ்ந்த மௌனத்தில்தான் முடிகிறது. நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் சற்று நேரம் உங்கள் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். உங்களுடைய தர்க்கங்கள், முன்முடிவுகள், மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தீராத தவிப்பு, நீங்க பாதுகாப்பாக அணிந்திருக்கும் அந்த உளவியல் மூக்கு கண்ணாடி என அனைத்தையும் ஒரு கணம் கீழே கழற்றி வைத்துவிட்டால்
அங்கு மிஞ்சும் அந்த நீங்க யார்? உங்கள் மனம் தர்க்கங்களை நிறுத்திவிட்டு மௌனமாகும் அந்த பிரம்மாண்டமான வெற்றிடத்தில் உண்மையாகவே என்ன இருக்கிறது என்றாவது நீங்க யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? உங்கள் உண்மையான இயல்பை அந்த மௌனத்தில் உங்களுக்குள் தேடி பாருங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இன்ன முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.